ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் நண்பாஸ். வாங்க நம்ம ஸ்ட்ரிக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ காகியா வந்து ஃபைனலி சீல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கலாம், எதுக்காக வந்து காகியா வந்து என்டையர் நிஞ்சா வேர்ல்டையுமே இந்த மாதிரி அந்த குக்கூனில் இது பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதையும் நான் டீட்டெயிலாக இப்போ சொல்லிடுறேன். ஸோ காகியா வந்து எதுக்காக பூமியில் வாழ்ந்த மக்களை அந்த ஜெயண்ட் காட்ரி ரூட்ஸில் குக்கூன் மாதிரி கட்டுறா அப்படின்னா, ஸோ காகியா வந்து அவங்களோட கிளானோட ரூடை பிரேக் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் இந்த காட்ரியை தேடி வந்திருப்பா. ஸோ இந்த அவுத்துட்ஸ்கி கிளானோட மெம்பர்ஸு யார், அவங்களோட ஹெட்டு, அவங்களோட ஃபுல் பவர்ஸ் அபிலிட்டிஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நருட்டோவில் வந்து ஸ்டில் அன்னோன் தான். ஸோ இவங்க காகியா அப்புறம் ஆகுரோமா அமுரா இவங்களோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ மிச்சம் இருக்கிறவங்களோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் என்னன்னு நமக்கு யாருக்குமே எதுவும் தெரியாது. ஸோ காகியா எதுக்காக இதெல்லாம் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகியாவுக்கு ஒரு தனி ஆர்மி வந்து தேவைப்பட்டுச்சு. ஏன்னா காகியா வந்து அவளோட என்டையர் சக்கராவுமே ஆகுரோமா நமரா கிட்ட ஷேர் பண்ணியிருப்பான். ஸோ இவகிட்டேருந்து அந்த சக்கராவை வந்து பறிக்கிறதுக்கு வருவாங்க, ஸ்பேஸ்லேருந்து ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காகியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆகுரோமா கிட்ட வந்து சொல்லியிருப்பான். ஸோ அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ சீரீஸில் ஆக்சுவலி சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து சொல்கிறேன். 3 பேர், மொமோஷிகி, கின்ஷிகி, உராஷிகி. ஸோ இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காகியாவை தேடிட்டு தான் இருக்காங்க அவுட்டர் ஸ்பேஸில், வேற ஒரு இன்டர் கேலக்டிக் பிளேனில். ஸோ காகியாவை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவள் வந்து ஆகஸ்ட் பண்ண மொத்த சக்கராவை எடுக்கிறது தான் அவங்களோட வந்து இது கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ரோல். ஸோ அதை வந்து அவங்க எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா குக்கூனில் கட்டி அந்த மக்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜெட்ஸுவா காகியா வந்து உருவாக்கணும். ஸோ அது மூலமாக தனக்குன்னு ஒரு தனி ஆர்மி வச்சு அந்த ஆர்மியை வச்சு அந்த 3 பேரையும் சண்டை போடலாம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா காகியாவோட ஒரு மெயின் கோல். ஸோ காகியா வந்து ஆகுரோமா அமுரா கிட்ட வந்து அன்பாக இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடஸ் ஒரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்திருக்கா. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து அந்த டிவைன் ட்ரீக்கு எடுத்துகிட்டு போய் அவங்களே வந்து அந்த குக்கூனில் கட்டி ஸோ பல வருஷம் கழிச்சு அவங்க வந்து ஜெட்ஸுவாக வந்து உருவானாங்க. இப்படி தான் வந்து நருட்டோ யூனிவர்ஸ்குள்ள ஒயிட் ஜெட்ஸு வந்துச்சு. ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்த வந்து நம்ம ஆகுரோமா, அதாவது நம்ம சேஜ் ஆஃப் 6 பார்த்து, ஸோ காகியாவை சீல் பண்ணதுக்கு அப்புறமா மக்களே வந்து எப்படி இந்த 9 டெய்ல் பீஸ்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி மக்கள்கிட்ட ஒப்படைக்க போகிறது தான் அவரோட வந்து பிளான். ஸோ அந்த டெய்ல் பீஸ்ட்டை வந்து இந்த 3 பேர் வந்து கேப்சர் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற பாண்ட் கிரியேட் பண்ணி, ஸோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காகனா எல்லாரும் ஒன்று கூடணும், அந்த ஷேரிங் அஃபெக்ஷன் பெயின் பாண்டு, ஸோ இதெல்லாம் உருவாக்குறதுக்காக நின்ஷு அப்படின்ற ஒரு கிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ எல்லாருக்குமே அந்த சக்கராவை யூஸ் பண்ணி நிஞ்சுட்சுவை இது பண்ண வச்சு ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சப்போர்ட்டிவாக வாழணும் அப்படின்றது தான் நம்ம ஆகுரோமாவோட பிரின்சிபலாக இருந்துச்சு. பட் அவங்க பசங்க போட்ட சண்டை, அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஜெட்ஸு பண்ண குளறுபடியினால ஸோ அவர் ஆசைப்பட்டது வந்து தலைகீழாக மாறி ஸோ மக்கள் அவங்களுக்குள்ளவே இந்த நிஞ்சுட்சு வச்சு சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஞ்சா வேர்ல்டில் வந்து வார் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எனிஹாவ் இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, காகியாவும் சீல் ஆயிட்டா. பட் இப்போ சஸ்கே என்ன பண்ணுறான்னா ரெவல்யூஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை டெய்ல் பீஸ்டையும் வந்து அவங்க கெஞ்சுட்ஸில் போட்டு பிளானட்டரி டெவஸ்டேஷன் பண்ணி எல்லாரையும் வந்து அந்த ராக்குள்ளே எப்படி வந்து காகியாவை சீல் பண்ணாங்களோ அதே மாதிரி சீல் பண்ணி வச்சுட்டான். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறான், சக்குராவை வந்து கெஞ்சுட்ஸில் போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல சண்டை போட வேணாம் நருட்டோ, வேறு இடத்துக்கு நான் போகிறேன் வந்துரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே போயிடுறான். அகாஷியால் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்கே வந்து தடுக்கவோ இல்லை எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா சஸ்கே வந்து இப்போ கம்ப்ளீட்லி வந்து வேற மாதிரி இருக்கான். ஸோ ஆகுரோமாவுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து நடக்கும் அப்படின்ட்டு தெரியும். இப்போ எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆகுரோமாவுமே பார்த்தீங்கன்னா அவரோட ஆஃப்டர் லைஃப்க்கு வந்து போயிடுறாரு. அப்போ வந்து நருட்டோ வந்து ககாஷி கிட்ட பண்ண ப்ராமிஸ், இட்டாச்சி கிட்ட பண்ண ப்ராமிஸ், நான் வந்து சஸ்கேவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவனை கன்ஃபார்ம் வந்து நான் நல்ல வழி கொண்டு வருவேன் அப்படின்றது அந்த ப்ராமிஸ்க்காகவே இப்போ சஸ்கே பின்னாடி போகலாம். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் அந்த ஃபைனல் பேட்டில் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சேஜ் ஆஃப் 6 பார்ட் வந்து அவர் கம்ப்ளீட்டாக மறைகிறதுக்கு முன்னாடி ஸோ சஸ்கே அப்புறம் நருட்டோ 2 பேரையும் பார்த்து, நீங்கள் வந்து இன்ஃபினிட் சிக்கியம் பிரேக் பண்ணணும்னா உங்களோட 2 பேரோட சக்கராவை சிங்க்ரனைஸ் பண்ணி நீங்கள் இந்த சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாரு. சஸ்கே என்ன சொல்கிறான்னா, அந்த சைன் வந்து பண்ணுறதுக்கு நீ எனக்கு தேவையில்லை,
நான் உன்னை கொன்று உன்னோட பாடியில் இருக்கிற சேஜ் பவரை நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக ரெவல்யூஷன் உருவாக்கி ஸோ இதுக்கப்புறம் யாருமே சாக்ரிஃபைஸ் வகையாத ஒரு புது வேர்ல்டு நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்கே சொல்கிறான். ஏன்னா சஸ்கே வந்து அவனோட பிரதர் இட்டாச்சியோட சாவு வந்து அவனை ரொம்ப வந்து பாதிச்சிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அவன் ஷேடோலேயே இருந்து அவ்வளோ அவமானம், அவ்வளோ திட்டு, கிரேட் 5 நேஷன்ஸ் அவனை ஹண்ட் பண்ணி அவனை டூட்ரியுமே அவன் லீஃப் வில்லேஜ்க்காக அவனோட கிளானை விட்டு கொடுத்து அந்த லீஃப் வில்லேஜில் உள்ள சிவில் வாரை வந்து தடுத்து நிறுத்தி அவன் லீஃப் வில்லேஜை வந்து காப்பாற்றிருப்பான், பீஸ்க்காக காப்பாற்றிருப்பான். ஸோ சஸ்கே வந்து அவன் அண்ணன் ஹிட்டாச்சியை தான் ஒக்காகே அந்த ரோலுக்கு இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலே நான் இருக்க போகிறேன், எல்லா ஷேடோவையும் நான் எனக்குள்ளே எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு நான் லைட் கொடுப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு சஸ்கே வந்துடுறான். பட் நருட்டோக்கு அது சுத்தமாக பிடிக்கல. உன்னை திருப்பியும் நான் அந்த ஷேடோக்குள்ளே போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சாங்களோ இப்போ அதே இடத்துக்கு திரும்பியும் வந்து நிற்கிறாங்க. அந்த லேக் ரிசர்வாயரில் வந்து மதரா அப்புறம் ஆசிரமா ஸ்டாச்சு ஒரு கொலையா, ஸோ அதில் வந்து கரெக்டாக அப்படியே நிற்கிறாங்க. இதுக்கு இந்த பர்டிகுலர் இடத்துல தான் பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்குள்ளேயும் சண்டை வந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 பேர் நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நல்லா அப்படியே காற்று வீசுது. ஸோ வீசினதுக்கு அப்புறம் 2 பேருமே இறங்கி அப்படியே ஃபிஸ்ட் டு ஃபிஸ்ட் ப்ளோ பண்ணுவாங்க. ஏன்னா நருட்டோக்கு தெரியும் சஸ்கே வந்து எப்படி அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, சஸ்கேக்கும் தெரியும் நருட்டோ எப்படி அதை வந்து இது பண்ணிட்டு கவுண்டர் பண்ணுவான்ட்டு. ஸோ 2 பேருமே வந்து ஃபிஸ்ட் டு ஃபிஸ்ட் ப்ளோ பண்ணிட்டு அவங்களோட அட்டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நருட்டோ வந்து சஸ்கேவோட ஃபேஸில் ஒரு பஞ்ச் கொடுக்குறான்னா சஸ்கே வந்து நருட்டோட அப்டமனில் ஒரு பஞ்ச் கொடுக்குறான். பட் இதில் என்ன அப்படின்னா சஸ்கேக்கு வந்து ஷரிங்கன் இருக்கிறதுனால அந்த ஷரிங்கன் வச்சு நருட்டோட மூவ்ஸை வந்து அனலைஸ் பண்ணி நருட்டோட மூவ்ஸை கவுண்டர் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் சஸ்கே வந்து நருட்டோவை போட்டு சரியாக அடிக்கிறான். ஸோ நருட்டோ வந்து இப்போ ஷேடோ க்ளோன் அவனோட சிக்னேச்சர் மூவ் வச்சு அந்த ஷேடோ க்ளோனை வச்சு சஸ்கே வந்து இது பண்ணுறான். அப்போ சஸ்கே வந்து நக்கல் அடிக்கிறான் நருட்டோவை பார்த்து. நீ ஒரு வாட்டி ஷேடோ க்ளோன் வந்து இது பண்ணும் போதும் அது உன்னோட வீக்னஸை காமிக்குது, உன்னோட வீக்னஸ் தான் இந்த ஷேடோ க்ளோன், உன்னால் பண்ண முடியாதது தான் நீ ஷேடோ க்ளோன் வச்சு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து இது பண்ணுறான். பட் நருட்டோ வந்து எதுக்குமே வந்து கேட்குற மாதிரி இல்லை. அவனோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இப்போ சஸ்கேவை தடுக்கிறதுல தான் இருக்குது. அவனோட ரசேங்கன் வச்சு பார்த்தீங்கன்னா சஸ்கே வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் சஸ்கே வந்து அந்த இடத்துலேருந்து நவுந்துடுறான். அது டேரெக்டாக கிரவுண்டில் பட்டு ஒரு கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் அவங்களோட 2 பேரோட அட்டாக் இது பண்ணும்போது அதை கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான், சஸ்கே என்ன பண்ணுறான், அந்த ஷேடோ க்ளோன்ஸ் வந்து எப்படி பெயின் வந்து ஆல்மைட்டி புல் பண்ணணும் அதே மாதிரி ஒரு புல் பண்ணிட்டு ஒரு நியூ ஜொட்ஸு ஒன்று வர்றான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்டைலில் ஆமதரிசோ மாதிரி தான் இருக்குது. அது வந்து இந்த முள் செடியில் உள்ள முள்ளு மாதிரியே ஒரு ஷேடோ க்ளோன்லையுமே குத்தி நின்றுது, எல்லாமே வந்து மறைஞ்சிடுறாங்க. அப்போ ஒருத்தனுக்கு மட்டும் அப்படியே நெஞ்சில் குத்துன மாதிரி இருக்கு, ஆனால் வந்து அவன் நெஞ்சில் குத்தல. ஸோ நருட்டோ வந்து அவனோட சக்கரா மூட்ல அந்த கையை வச்சு அதை பிடிச்சிட்டு அப்படியே குத்துன மாதிரி ரியாக்ட் பண்ணுறான். அப்போ தான் வந்து நருட்டோ வந்து சக்கரா மோடுக்கு போயிட்டு இவனை ஒரு பஞ்சு. ஸோ சஸ்கே எங்கேயோ போய் விழுவுறான். சஸ்கே வந்து இப்போது சூசுனோ மோடில் போயிட்டு இது பண்ணுறான், ஃபயர் பால் ஜுட்ஸுவை சூஸ்னோ மோட்லேருந்து வர்றான். பட் நருட்டோ வந்து தடுத்துடுறான். பட் அதோட அந்த ஃபயர் பாலோட இன்டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால நருட்டோவை தூக்கி அடிச்சிருது. இப்போ சூசுனோலேருந்து இது அந்த ஹேரோஸ் வச்சு ஷூட் பண்ணுறான். அந்த ஹேரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டை வந்து மிஸ் பண்ணவே ஆகாது. அதனால நருட்டோ டிஃபெண்ட் பண்ணுறது என்ன பண்ணுறான், அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ட்ரூத் சீக்கிங் ஆர்பை வச்சு அந்த ஹேரோஸில் வந்து பட்டு அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிடுறான். இப்போது சஸ்கே ஃபுல் சூசுனோவோட நருட்டோ நோக்கி வராம பாருங்க. நருட்டோ வந்து 9 டெயில்ஸ் குராமா மோடில் போய் ஸோ 2 பேரும் ஒரு ஃபிஸ்ட் டு ஃபிஸ்ட் ஒரு ப்ளோ. அப்போ இவங்க தண்ணி மேலே நின்று சண்டை போட்டுருப்பாங்களா, இவங்க அந்த ஃபிஸ்ட் டு ஃபிஸ்ட் ப்ளோ பண்ணும்போது அந்த சுற்றி உள்ள ஏரியா வந்து அந்த வெலாசிட்டி தாங்க முடியாமல் அப்படியே சுனாமி மாதிரி அந்த அலை வந்து 2 பேருக்கு மேலே போய் நிற்கும். ஸோ அந்த சீன் வந்து சரியாக இருக்கும். வந்து குராமா மோடில் வந்து 9 டெயில்ஸ் ஃபார்மில் வந்து நருட்டோ சஸ்கே வந்து அட்டாக் பண்ணிட்டு வருவான். அப்போ சஸ்கே வந்து சூசுனோ மோட்லேயே ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸோ வந்து நருட்டோ நோக்கி விடுவான். ஸோ அந்த நருட்டோ வந்து ஒரு கவுண்டர் பண்ணிட்டு போயிடறனால அந்த நருட்டோ மேலே அந்த 9 டெயில்ஸ் மேலே அந்த இது படாது, ஃபயர் பால் ஜுட்ஸோ வந்து படாது, எல்லாமே வந்து மேலே போயிடும். அப்போ சூசுனோ வச்சு அந்த கட்டானா வச்சு வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான் பாருங்க. நருட்டோ வந்து டெயில்ஸை வச்சு இது பண்ணிடுவான். அப்போ தான் சஸ்கே வந்து கேட்பான், என்ன தடுக்கிறதுக்கு நீ என்ன வெறும் டிஃபெண்ட் மட்டும் பண்ண போறியா, நீ வெறும் டிஃபெண்ட் மட்டும் பண்ணால் இந்த ஜென்மத்தில் உன்னால் வந்து என்னை தோக்கடிக்க முடியாது, இப்போதைக்கு நான் தான் இந்த வேர்ல்ட்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்றான். ஸோ இவனுக்கு கோவம் வந்து என்ன பண்ணிடுறான், நருட்டோ சூசுனோவோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தண்ணியில் போட்டு சூசுனோக்கு மேலே வந்து நருட்டோ நின்றுடுறான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன்
சஸ்கே வந்து அவனோட ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுறான் பாருங்க. ஸோ காரின் அப்படின்ற ஜுட்ஸுவை வந்து தனியாக யூஸ் பண்ணுவான் தெரியுமா நருட்டோ. ஒரு லைட்னிங் டிராகன் வருமே, ஸோ சூசுனோலேயே அது பண்ணுறான். அந்த மைட்டி லைட்னிங் டிராகன் வந்து 9 டெயில்ஸ் குராமா மேலே அடிக்குது அப்படியே. ஸோ அந்த பர்டிகுலர் ஜுட்ஸு எவ்வளோ ஸ்ட்ராங்னா, குராமாவே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லைட்னிங்கில் டேமேஜ் தாங்க முடியாமல் தண்ணிக்குள்ளேயே போயிடும். அந்த அட்டாக் பேர் காரின் இல்லைங்க, கிரின். காரின் அப்படின்னு சொல்லிட்டேன், கிரின். ஸோ அந்த பர்டிகுலர் அந்த அட்டாக் வந்து உண்மையிலே வந்து நம்ம நருட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் தான். தண்ணிக்குள்ளேருந்து போயிட்டு திருப்பி மேலே வரான். என்ன நருட்டோ இப்போ முடிச்சுக்கலாமா என்ன அப்படின்ட்டு கேட்கும் போது, எப்போதுமே என்னோட வேர்டில் நான் இது பண்ண மாட்டேன், டச் மை நிஞ்சாவேன்னு சொல்லிட்டு அவனோட டெய்ல் பீஸ்ட் பாம்பை ரெடி பண்ணுறான். இவன் வந்து சூசுனோலியா ஷிடோரி யூஸ் பண்ணி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கே ஷிடோரி அப்படியே டெய்ல் பீஸ் பாம் அப்படியே கிட்ட வந்து 2 பேருமே வந்து அதை அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஆசிராம மதரா அந்த ஸ்டோன் ஸ்டாச்சுல உள்ள தலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல செதறி விழுந்துருது. அப்போ சூசனோ ஒரு பாதி கட்டாயிருது, குராமா மோட்ல உள்ள ஒரு காது கட்டாயிருது. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேருக்குமே வந்து ஒரு டேமேஜ் இருக்கு. அப்போதான் வந்து சஸ்கே சொல்றான், இப்போ நான் இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டுக்கு என்னை யாராலையுமே வந்து தடுக்க முடியாது, ஐ ஆம் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன் ஆன் அர்த்ன்னு சொல்லிட்டு அந்த கேப்சர் பண்ணி வச்சிருந்த அந்த எல்லா டெய்ல் பீஸ்டையுமே எப்படி ஒரு சேஜ் மோட் யூஸ் இருக்கு பின்னாடி ட்ரூத் சீக்கிங் ஆப் இருக்குமோ அதே போர்ஷன்ல வர வச்சு அந்த பிளானட்டரி டெவஸ்டேஷன்ல கேப்சர் ஆயிருக்கிற எல்லா டெய்ல் பீஸ்டோட சக்கராவையும் சூசுனோக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ணிடுவான் நருட்டோ. இந்த மூவை பார்த்துட்டு குராமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் பயந்துரும். இவன் ஹாகுரோமா மாதிரியே இருக்கான், செம்மையா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு குராமாவே பயந்துரும். ஸோ அந்த சக்கரா ஒட்டுமொத்தமா வந்து இந்த சூசனோல் இன்ஃபியூஸ் ஆகும்போது சூசனோ வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் வெஹிக்கலா வந்து அது வெசலா வந்து அது இதாகும். ஸோ ஒரு சமுராய் மாதிரி இருக்கிற சூசன் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் பாடி மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். ஹியூமன் பாடி மேல ஒரு ஹார்மர் போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். அப்பதான் வந்து குராமா சொல்லுவான், இஸ் ஈக்குவல் டு த ஓல்டு மேன், சேஜ் ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லிட்டு குராமா நருட்டோ கிட்ட சொல்லுவான். அப்போ வந்து அந்த அவன் மாடிஃபை பண்ண சூசனோ காம்பாம் பாருங்க, செம்மையா இருக்கும். கரண்ட் ஸ்டேட்ல இருக்கிற சஸ்கேவை கம்பேர் பண்ணும்போது நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பவர் கம்மி தான். அதனால நருட்டோ என்ன பண்ணுவான், குராமாலேயே வந்து ஷேடோ க்ளோன்ஸ், மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு வந்து இது பண்ணிட்டு நம்ம சஸ்கே வந்து சூசுனோவில் அட்டாக் பண்ண போவா. சூசுனோட பவர் வந்து இப்போ வேற லெவலில் இருக்கிறதுனால போகிற குராமா வந்து சூசுனை வந்து அடிச்சு டம்சம் பண்ணிடுது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இப்போ சஸ்கேவோட சூசுனோ தான் வந்து டாமினேட் பண்ணுது. ஸோ இந்த குராமாஸும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல் பீஸ்ட்டை ஒருங்கிணைஞ்சு விடுறாங்க. பட் அசால்ட்டாக வந்து வெறும் ஒரு ஆரோலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்ல் பீஸ்ட்டை வந்து அது இது டேமேஜ் பண்ணிட்டு அந்த ஆரோவை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக குராமா மேலே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுது. ஸோ ஷேடோ க்ளோன் குராமாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டக்கு நியூட்ரலைஸ் ஆகிட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து நருட்டோ வந்து இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சீக்கிரட்டா வந்து ஒரு டெக்னிக் பண்றான். ஸோ அதனால என்ன பண்றாங்க, ஷாடோ குராமாஸ்லாம் வந்து கிரவுண்ட்ல இருந்துட்டு அவங்கள வந்து மேலே அது ஹேருக்கு கூட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஜாயிண்ட் டெய்ல் பீஸ் பாம்ஸை விடுறாங்க. அதையும் வந்து ஈஸியாக வந்து அந்த இப்போ கரண்ட்ல இருக்க சூசனோ வந்து அதை இது பண்ணிட்டு 3 குராமாஸையும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிடுது. ஸோ 3 குராமாஸோட ஒரு பாதி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுது. அப்போதான் வந்து நருட்டோ சொல்கிறான், குராமா சீக்கிரம் இங்கே என்னால் வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லும் போது, எப்போதுமே நருட்டோ தானே வந்து நேச்சுரல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். இப்போ குராமாவே நேச்சுரல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு கேதர் பண்ண மொத்த சக்கரமே நருட்டோ கிட்ட அனுப்பும் பாருங்க. இப்போதான் நருட்டோனோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்மேஷன்ல வந்து இருக்கணுமா. ஸோ குராமா வந்து இருக்கிறது புத்த குராமாவா ஆயிடும். அதாவது 3 குராமா தலை, 6 குராமா கையை, அப்புறம் வால் எல்லாமே ரெண்டு பாயிண்ட்ஸாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா புத்த குராமா அப்படிம்பாங்க இந்த மோடை. சஸ்கேவே ஒரு செகண்ட் வந்து பார்த்துட்டு மெர்சல் ஆகிடுவான். இவ்வளோ செகண்ட் இவ்வளோ மைட்டி நேச்சுரல் எனர்ஜியை எப்படி இவன் அப்சர்வ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனட் வந்து ஸ்ட்ராங் ஆகும்போது சஸ்கேவும் ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவனோட கேதர் பண்ண மொத்த சக்கரமே வந்து ஒன்று திரட்டி ஒரு ஏரோ வந்து உருவாக்குறான். ஸோ குராமா என்ன பண்ணுது, அந்த கையில் ஒரு பக்கம் இன் ஒரு பக்கம் யாங்க. ஸோ அதை வந்து ரசைன் ஷுரிக்கன் மாதிரி இதாக்கி ஸோ ஆப்போனண்ட் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு குராமா ரெடி ஆகுது. இவன் என்ன பண்ணுறான், இந்திராஸ் ஏரோ அப்படின்ற இது வரைக்கும் யூஸ் பண்ணாத அவனோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஜுட்ஸுவை சஸ்கே வந்து ரெடியாக வச்சிருக்கான். அப்போதான் வந்து குராமா வந்து அந்த அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது சஸ்கே கேட்குறான், இப்போ ஒரு வழியாக நீ என்ன சாவடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டியா,
ஸோ வா யாரை ஜெயிக்கிறான்னு பார்த்துப்போன்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்களோட ஜுட்ஸுவை விடுறாங்க பாருங்க. 2 ஜுட்ஸும் நேருக்கு நேராக மோதும் போது அந்த கீழே இருக்கிற அந்த ரிசர்வாயர் டேமு, ஸ்டோன் ஸ்டாச்சு, அப்புறம் அங்கே சுற்றி இருக்கிற அந்த லேண்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக் ஆகிட்டு உடஞ்சிருது. ஒரு பெரிய ஒரு டண்டர் ஹரிக்கேன் ஆகாயத்தில் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு பெரிய மைட்டி எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இவங்க இங்கே சண்டை போகிறது பேட்டில் ஃபீல்ட் மாதிரி கொண்டு அந்த உடைக்கப்பட்ட ராக்ஸ் எல்லாமே பறந்து போய் விழுது. எப்படி ஒரு மணல் புயல் வந்தால் வந்து பல கிலோமீட்டருக்கு போகுமோ அதே மாதிரியே போகுது. உண்மையிலே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். நருட்டோக்கு வந்து அவனோட குராமா மோடும் போயிடுச்சு, சஸ்கேக்கு வந்து அவனோட சூசுன மோடும் போயிடுச்சு. ஸோ 2 பேருமே ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி மோதுனதுனால அதோட டேமேஜ் வந்து அவங்க 2 பேருமேலேயே வந்து அந்தந்த சூசுனோ அப்புறம் குராமா மோட்ஸ்லேருந்து நார்மல் பேஸ் மோடுக்கு வந்துடுறாங்க. இப்போ மேலேருந்து ஆகாயத்துலேருந்து கீழே பூமிக்கு நோக்கி இப்படி கீழே விழுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்போ பேஸ் ஃபார்ம்ல வந்து இப்படி தரையில வந்து விழுந்துடுறாங்க. தரையில விழுந்துமே அவங்க 2 பேருமே வந்து ஃபைட்டை வந்து முடிக்காம விடுறதில்ல. ஸோ 2 பேருமே திருப்பியும் ஃபிஸ்ட்டு ப்ளோ பண்ண ரெடியாக இருக்காங்க. அப்போ வந்து சஸ்கே என்ன பண்ணுறான், வேற வழி இல்லை, நான் அவனோட ரெடிங் கன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடிங் கன் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஆல்ரெடி எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சக்கரா அப்புறம் எனர்ஜி அவன் யூஸ் பண்ணிட்டதுனால அவனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனோட லெஃப்ட் ஐலேருந்து அப்படியே பிளட் ஊற்றுது. 2 பேருமே வந்து கையாலேயே அடிச்சுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் சக்கரா எனர்ஜினால அவங்களால நிற்க கூட முடியல. அவங்க சண்டை போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா அதோ ஸ்லோ மோஷனில் ஃபைட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கை கால்லாம் அவங்களுக்கு நடுங்குது, சுத்தமாக எனர்ஜியே கிடையாது நிற்கிறதுக்கு கூட. இப்போ சஸ்கே வந்து செம்ம கண்டில் கேட்குறான், என்னை ஏன் நிம்மதியாக விட மாட்டேங்கிற, உன்னை நான் கட் பண்ணிவிட்டு நான் தனியாக போகலான்னு பார்க்குறேன், ஏன் என்னை பின்தொடர்ந்து வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறேன். அப்போ நருட்டோ சொல்லுவான், நான் தான் உனக்கு இருக்கிற ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னை நான் தனியாக போகிறதுக்கு விட மாட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி 2 பேர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், இப்போ உன்கிட்டையும் சொல்கிறேன். ஸோ உன்னை வந்து நான் தனியாக போகிறதுக்கு விட மாட்டேன், யூ ஆர் மை ஒன்லி ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு நருட்டோ சொல்கிறான் சஸ்கேவை பார்த்து. சஸ்கேக்கு தெரிஞ்சிருச்சு இது வேலைக்கு ஆகாது, இவன் சொன்னதே தான் சொல்லிட்டு இருப்பான்ட்டு என்ன பண்ணுறான், அவனோட லெஃப்ட் ஹேண்டோட ரெடிங் அபிலிட்டி வந்து திருப்பி வந்துடுது. ஸோ வந்து ஆமத்தெரிசை யூஸ் பண்ணுறான் நருட்டோ மேலே. நருட்டோ என்ன பண்ணுறான், அவனோட 9 tail சக்ரா கிளாக்ல மட்டும் ஆமத்தெரிசை பர மாதிரி வச்சு அந்த கிளாக்கை தனியாக தூக்கி போட்டுடுறான். அதில் மட்டும் ஆமத்தெரிசு வந்து பட்டுருது. அப்போ வந்து நருட்டோவுக்கு வந்து சுத்தமாக எனர்ஜி இப்போ இல்லை. அப்போ 9 tails குராமா கிட்ட கேட்குறான், கொஞ்ச நேரம் பொறுத்துக்க நருட்டோ, நான் எனர்ஜி கேதர் பண்ணுறேன், அதை நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன். பட் இந்த லாஸ்ட் பிட் ஆஃப் என்னோட எனர்ஜி உனக்கு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்லீப் மோடுக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் என்னால் உனக்கு எனர்ஜி கொடுக்க முடியாது, என் சக்கரை எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குராமா சொல்லுது. ஸோ 2 பேருமே வந்து ஒரு ப்ளோவில் வந்து ஃபிஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. அப்போ வந்து சஸ்கே என்ன பண்ணிடுறான், அவனோட லெஃப்ட் ஐ அதாவது ரெனிகன் அபிலிட்டி வந்து சக்கராவை அப்சர்வ் பண்ணுறதுன்னா, ஸோ 9 tailஸோட சக்கராவை அவன் அப்சர்வ் பண்ணிடுறான் நருட்டோ கிட்டேருந்து. அவனோட பிளான் என்னன்னா, அவனோட சக்கராவை அப்சர்வ் பண்ணி அவனையே அழிச்சிடறான்றது அவனோட பிளான். இப்போ வந்து நருட்டோக்கு சுத்தமாக சக்கரவே கிடையாது. ஃபைனலி நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒன்று அழிச்சிட்டு நான் தனியாக ஆக போகிறேன். ஸோ நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ரெவல்யூஷன் நடக்கும், புது நிஞ்சாவல் கிரியேட் ஆகும், செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு ஷிடோரியில் வந்து சேஜ் பவரை இன்ஃபியூஸ் பண்ணி நருட்டோ நோக்கி விடுறான். அப்போ நருட்டோ வந்து ஸ்லோ மோஷனில் காமிப்பான். அந்த அவன் லெஃப்ட் ஹேண்டில் தானே ஷிடோரி பண்ணுவான். அந்த ஷிடோரி வரும்போது நருட்டோ அப்படியே வந்து கோவமாக சஸ்கேவோட சின்னில் வந்து ஒரு பஞ்ச் ஒன்று பண்ணுவான் பாருங்க. சஸ்கே எங்கேயோ போய் பறந்து ஒரு ராக்கில் போய் அடிச்சுட்டு உள்ளே போவான். இப்போ செம்ம டென்ஷன் ஆயிடுறான். அடங்க மாட்டல, என்னை தனியாக விட மாட்டல, திரும்ப 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 என் வழியில் வந்து என்னை டென்ஷன் பண்ணுற, என்னைய கட் பண்ணி விட்டுட்டு செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க மிச்ச சக்கரை மொத்தத்தையுமே ஷிடோரியாக்கி நருட்டோ நோக்கி வரான். ஸோ நருட்டோ வந்து அவன் குராமா கொடுத்த கொஞ்சம் எனர்ஜி சக்கரா வச்சு ரசைங்கன் உருவாக்கிடுறான். ஸோ அது மட்டும் பத்தாது. ஸோ வந்து 2 பேருமே இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த சக்கரா வச்சு அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அங்கே சஸ்கேக்கு என்ன நடக்குதுன்னா, இட்டாச்சி வந்து சஸ்கேக்கு சக்கரா கொடுக்குறான். அந்த மாதிரி காமிப்பாங்க. நருட்டோக்கு என்டையர் ஷினோபி அலைன்ஸுமே சக்கரா கொடுக்குற மாதிரி காமிப்பாங்க. நெஜி முதற்கொண்டு எல்லாருமே, ஒபிட்டோ, ககாஷி, சக்குரா, இனாட்டா எல்லாருமே இந்த ரசங்கனில் சக்கரா கொடுக்குற மாதிரி காமிப்பாங்க. இப்போ 2 பேரோட ஷிடோரி அப்புறம் ரசங்கன் 2மே வந்து இது பண்ணும்போது திருப்பி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அப்படியே வந்து எல்லாம் பிளாங்க் ஆயிடுது. ஒரு பர்டிகுலர் இடத்துல 2 பேருமே வந்து கண் முழிக்கிறாங்க. நம்ம இறந்துட்டோமா, அப்போது இதுதான் வந்து சொர்க்கமா, ஆனால் இதை பார்த்தா சொர்க்கம் மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டு நருட்டோ சொல்கிறான். அப்போ சுனாடே பேரை சொல்லி அழுகுறான். கிராண்ட்மா சுனாடே, நான் மன்னிச்சிடுங்க, ஸோ நான் ஒக்காகே ஆவாமல் நான் சாக மாட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அப்போ தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட உள் உணர்வு வந்து 2 பேருக்குமே வருது. நருட்டோ எப்படி சஸ்கேவை பார்த்தான், சஸ்கே எப்படி நருட்டோவை பார்த்தான். ஸோ ஏன் இவ்வளோ நேரம் வந்து சஸ்கே வந்து நருட்டோவை சண்டை போடுறான் அப்படின்னா,
சஸ்கே ஆள் மனசுக்குள்ள நருட்டோ தான் அவனுக்கு கூட இருக்க ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அவன் இருக்கிற வரைக்கும் சஸ்கே வந்து அவன் நினச்சிட்டுன்னு செய்ய முடியாது. அதனால தான் அவனை சாகரிச்சாச்சு செய்யலாம் அப்படின்ட்டு சஸ்கே வந்து நருட்டோவை கொலை பண்ண பார்க்குறான். நருட்டோ வந்து ஒரு வாட்டியும் வந்து சஸ்கே வந்து தனியாக பார்க்கும்போது அவனுக்கு பெயின் ஆயிருக்கு நருட்டோக்கு. ஸோ வந்து எப்படி அவனை சுற்றி உள்ள எல்லாருமே அவனை அவாய்ட் பண்ணும்போது பெயின் அனுபவிச்சானோ அதே மாதிரி சஸ்கேவை மற்றவங்க அவாய்ட் பண்ணும்போதும் பார்க்கும்போது நருட்டோக்கு ஹர்ட் ஆயிருக்கு. அதனால தான் வந்து சஸ்கே மேலே ஒரு அளவிட முடியாத அன்பு நருட்டோக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நான் வந்து உச்சிகா, உனக்குள்ள 9 டெயில்ஸ். ஸோ 2 பேருமே வந்து மற்றவங்களால ஒதுக்கப்பட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போதும் நீயும் என்ன மாதிரி தான் இருக்க, அதனால தான் நீ பெயின் வந்து ஷேர் பண்ணுற அப்படின்னு புரிஞ்சிச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட சண்டை போட்டும் போது எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஸோ எப்போ வந்து நீ ஒரோச்சிமாரோவை எதிர்த்து நின்னியும் அப்போ தான் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு உன் கூட நல்லா சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே நீ எனக்கு முன்னாடி நிற்கும் போது என் அண்ணன் எனக்கு முன்னாடி நிற்கிற மாதிரியே இருந்துச்சு, இட்டாச்சி மாதிரியே எனக்கு வந்துச்சு. ஸோ நம்ம டீம் 7 ஒன்றா வந்து நம்ம மிஷின்ஸ்லாம் பண்ணும்போது எனக்கு என் ஃபேமிலியோட இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் உங்கள் 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி யூ நருட்டோ, நீ தான் எனக்கு இருக்கிற க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சஸ்கே சொல்கிறான். இவ்வளவு நேரம் வந்து வார்த்தையா சொல்லிட்டு இருந்தது அவங்க ஆள் மனசுல இருக்கிறதே 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டாங்க. இப்போ வந்து பொய் சொல்ல முடியாது 2 பேராலுமே. அப்போ திடீர்னு கண் முழிக்கிறாங்க. அப்ப நருட்டோ கேட்கிறான், அப்பாதான் நீ கண் முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நடந்த எக்ஸ்ப்ளோஷன்ல 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வீசப்பட்டு ஒரு இடத்துல இருந்து கிடக்குறாங்க. ஸோ இவ்வளவு நேரம் அன்கான்சியஸா அவங்களுக்குள்ளேயே சக்கரா இன்டர் கனெக்ட் ஆகி நினைச்சிருந்திருக்காங்க. இப்பதான் அந்த ஸ்டேட்ல இருந்து சஸ்கேவும் முழிச்சிடுறான், நருட்டோவும் முழிச்சிடுறான். ஃபைனல் டைம் கேட்குறான் சஸ்கே, எதுக்காக ஏன் வந்து நான் பூரா பார்க்கல என்னை தனியாக விட மாட்டேங்கிறேன், எதுக்காக என் கூட வந்து என்னை சொன்ன போட்டு என்னை திருப்பி மீட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன் அப்படின்னு சொல்லும் போது நருட்டோ இது பண்ணுறான், உனக்கு நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன், திருப்பியும் சொல்லணுமா, நீ தனியாக போகிறத வந்து நான் விரும்பலை. சப்போஸ் உனக்கு ஒரு ஃபேமிலி இருந்திருந்தா உன்னை தனியாக இருக்க அவங்க விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் நானும், உனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நான் தான், என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது சஸ்கே அழுதுடுறான். அப்படி அப்போ வந்து சஸ்கே ஏந்திரிக்க ட்ரை பண்ண, ஏந்திரிக்காத, அதுக்கப்புறம் நம்ம இது பிளட் நிறைய லாஸ் ஆகும்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து ஒரு லாங் ஷாட்டில் காமிக்கிறாங்க 2 பேரும் அந்த கடைசியாக அந்த ஷிடோரி ரசங்கனில் வந்து அட்டாக் பண்ணும்போது அவங்களோட ஹார்ம்ஸ் 2 பேரோட ஹார்ம்ஸுமே கட் ஆகிடும். ஸோ இவனுக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம், இவனுக்கு ரைட் ஆர்ம் ரெண்டுமே வந்து கட் ஆகிட்டு அந்த பிளட்டு மட்டும் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தரோட ஃபீலிங் வந்து அவங்களால சக்கரா ஸ்டேட்டில் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இவ்வளோ நடக்க போகுது. அப்போ சஸ்கே, நீ வந்து பேசாத சஸ்கே, உன்னோட சக்கரா லூஸ் பண்ணாத. அப்போ சஸ்கே சொல்கிறான், நான் சப்போஸ் இறந்துட்டேன்னா என்னோட லெஃப்ட் ஹை, அதாவது ரினிகனை கக்காஷியா மேலே வந்து இம்ப்ளான்ட் பண்ணி, ஸோ நீ வந்து இன்ஃபினிட் சுக்கியோமை வந்து இது பண்ணிக்கோ அப்படின்ட்டு சஸ்கே சொல்கிறான். நீ இப்படிலாம் சொல்ல மாட்டியே அப்படின்னு நருட்டோ கேட்கும் போது, ஐ அட்மிட், நான் ஒத்துக்கிறேன், நான் தோத்துட்டேன் உன்கிட்ட நருட்டோ, நீ என்னை ஜெயிச்சிட்ட அப்படின்ட்டு சஸ்கே சொல்கிறான். ஸோ ஃபைனலி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடையும் பொழைச்சிக்கிட்டாங்க. சஸ்கேவும் அட்மிட் பண்ணிட்டான். ஸோ இனிமேல் நான் உங்ககிட்ட சண்டைவே போட மாட்டேன் நருட்டோன்ட்டு சஸ்கேவும் ப்ராமிஸ் பண்ணிடுறான். ஸோ நம்ம ஆள் நினச்சதை முடிச்சிட்டான். சஸ்கே வந்து திருந்திட்டான். அங்கே சக்கராவும் வந்து கெஞ்சுட்சுலேருந்து முழிச்சிடுறா. 2 பேரை நோக்கி வந்து ஓடி வரா. 2 பேரும் கை வெட்டப்பட்ட நிலைமை பார்த்துட்டு மெடிக்கல் நிஞ்சிட்ஸை வச்சு அவங்க 2 பேரும் ஹீல் பண்ணுறான். அப்புறம் 4th நிஞ்சா வேர்ல்டு, அந்த 4th நிஞ்சா அவர் கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருது. ஸோ இப்போ 2 பேருக்குமே ஒரு ஆர்ம் தான் இருக்கு இல்லையா. ஸோ 2 பேரோட ஒத்த கை வச்சு அவங்க அந்த இன்ஃபினிட் சுக்கியோமை பிரேக் பண்ணிடுறாங்க. ஸோ குக்கோன்லேருந்து எல்லா ஷினோபி அலைன்ஸில் இருக்க எல்லாரும், வேர்ல்டு வைட் இருக்க எல்லா பீப்புளுமே குக்கூன்லேருந்து விடப்பட்டுடுறாங்க. வார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியாக முடிஞ்சிருது. எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து பீஸ் ஆயிடுது. 5 கிரேட் நேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்னா யுனைடெட். அதுக்கப்புறம் இந்த வாரில் இறந்த எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அந்த மரியாதை செலுத்தி அவங்க நல்ல விதமாக வந்து அடக்கம் பண்ணுறாங்க. சஸ்கே வந்து ஒரு பிரிசனில் கண்ணை கட்டி வச்சு அவன் தப்பிச்சு போகாமல் இப்போதைக்கு பார்த்துக்கிறாங்க. ஏன்னா சஸ்கே வந்து இவ்வளோ நாள் தேடப்பட்டு வந்த குற்றவாளி தான். அதுக்கப்புறம் நருட்டோவோட வந்து ஒரு அந்த ஃபேம் வந்து வேற லெவலில் போயிடுது. ஓவர் நைட்டில் ஒபாமாவான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த வாரில் அவன் பண்ண இதனால ஸோ லீஃப் லேஜ் மட்டும் இல்லை, மொத்த நிஞ்சா வேர்ல்ட்லேயுமே பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறான். ஸோ சஸ்கே ஃபர்ஸ்ட் காமிக்கும் போது கேர்ள்ஸ்லாம் எப்படி சஸ்கே வந்து அப்படியே ஒரு கிரேஸாக இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து இருக்கிற எல்லாருமே வந்து நருட்டோ மேலே கிரேஸாக இருக்காங்க. கேர்ள்ஸ் முதற்கொண்டு எல்லா 5 நேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நிலைமைக்கு வந்துருது. இப்போ நருட்டோவை பார்க்கறதுக்கே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் க்ரௌட் வந்து க்யூவில் நிற்குது. எப்படி இப்போ வந்து ஒரு விஜய், அஜித், ரஜினி, கமல் சாரை பார்க்கறதுக்கு க்ரௌட் நிற்கும், அந்த மாதிரி க்ரௌட் நிற்குது. அப்பாயின்மெண்ட் இருந்தால் சார் உள்ளே விடுவோம், இல்லைனா விட முடியாது, ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸே போட்டிருக்காங்க. நருட்டோ வந்து அந்த க்ரௌடு உள்ளே உடச்சிட்டு போய் பார்க்காம.
அப்போ வந்து ரைக்காகே வந்து பார்க்குறான், காரா வந்து பார்க்குறான், மிசுகாகே வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து தேங்க்ஸ் நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நருட்டோ அப்போ வேற லெவலில் இருக்கான். அப்போ தான் நருட்டோ கிட்ட சொல்கிறாங்க, ஆசிரமா செல்ஸ் வச்சு உனக்கு வந்து வெட்டப்பட்ட கைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணுறதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு நருட்டோ. ஒன்ஸ் அது முடிஞ்சிச்சுன்னா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி உன் கையை இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சக்கரா சொல்கிறான். ஒகாகே ஆஃபீஸில் என்ன நடக்குது அப்படின்னா, சுனாடே வந்து அவளுக்கு அப்புறம் இருக்கிற ஒகாகே வந்து கக்காஷி அப்படின்ட்டு அறிவிச்சுட்டா. இப்போ கக்காஷி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது 6th ஒகாகே. அப்போ தான் வந்து ஒபிட்டோ வந்து அவனுக்கு அந்த ஷரிங்கன் கொடுத்த அந்த சீன் வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருந்த கக்காஷியோட சக்கரா ஸ்டேட்டில் ஒபிட்டோ வரான். சின்ன வயசு ஒபிட்டோ வந்து என்னோட ஷரிங்கன் உனக்கு கொடுக்குறேன், ஸோ நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, ஸோ தயவு செஞ்சு ஏதாச்சும் லூஸ் தனமாக வேலை பண்ணி எங்களை பார்க்குறோன்ட்டு உடனே வந்துடாத, உன்னோட வேலை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தேவை, யூ ஷுட் லீட் தெம் அண்ட் கைட் தெம். ஸோ நானும் ரெண்டும் தனியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷரிங்கனை கொடுத்துட்டு அப்போ சொல்கிறான், ஸோ நான் நருட்டோ ஒகாகே ஆக சொன்னேன், ஸோ அவன் 7th ஒகாகேயா இருக்கட்டும், நீ 6th ஒகாகேயா ஆற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிடுறான். ஒபிட்டோ ஆசைப்பட்ட மாதிரியே கக்காஷி வந்து 6th ஒகாகே ஆயிடுறான். அதுக்கப்புறம் நருட்டோ வந்து கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ உன்னோட ஸ்கில்ஸ் வந்து நீ யாருக்கும் சலைச்சவன் கிடையாது, ஸோ இப்போ வந்து நீ படிக்கிற நேரம்னு சொல்லும் போது புக்ஸை பார்த்தோன்னே எகிரி குதிச்சு ஓட பார்க்குறான். நீ ஒகாகே ஆகணும்னா உனக்கு எஜுகேஷனும் முக்கியம், ஸோ அதான் அப்படின்னு சொல்லும் போது ஒத்துக்கிறான். அப்போ அந்த எபிசோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். ஏன்னா நம்மளால் வந்து எஜுகேஷனில் வீக், படிப்புன்றது அவனுக்கு சுத்தமாக ஏறாது. 2 years நீ ட்ரைனிங் எடுக்கணும் எஜுகேஷனில், அப்போ தான் வந்து நீ வந்து ஜெனின் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனின் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நருட்டோக்கு மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ கக்காஷி வந்து அவனுக்கு இருக்கிற பவரில் வந்து சஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணி ஸோ அவனை வந்து ஒரு மிஷினுக்கு அனுப்புகிறான். அவன் மட்டுமே தனியாக செய்யக்கூடிய ஒரு மிஷின். அதாவது என்ன மிஷின்னா, ஸோ காகியா சீல் பண்ணதுக்கப்புறம் அவனோட ரிமைன்ஸில் ஏதாச்சும் மூமெண்ட்ஸு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணி ஸோ அந்த ஸ்பேஸ்லேருந்து வரக்கூடிய அந்த மொத்த இன்டெல்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணுறது தான் என்னோட மிஷினு. ஸோ அதை மட்டும் சஸ்கே தனியாக பண்ணணும். உன் மேலே இருக்கிற கிரிமினல் ரெக்கார்ட் வச்சு லைஃப் டைம் ஃபுல்லாக எங்களால் வந்து உன்னை ஜெயினில் பார் பண்ண முடியும், பட் நீ நிஞ்சா அலையன்ஸுக்கு செஞ்ச சப்போர்ட்டு இன்ஃபினிட் சிக்யூமை பிரேக் பண்ணுறதுக்கு நருட்டோவோட நீ சேர்ந்து இருந்ததுனால அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி உன்னை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதோடு இல்லாமல் நருட்டோவும் வந்து ரொம்ப இது பண்ணா, ரொம்ப வந்து கெஞ்சனா, ஸோ அதனால் உன்னை நான் ரிலீஸ் பண்ணுறேன், ஸோ இந்த திருப்பியும் வந்து அந்த ரோக் நிஞ்ச மாதிரி ஆகிடாத, ஸோ உன்னோட மிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி வந்து சஸ்கே கிட்ட சொல்கிறான். அப்போ தான் வந்து சக்குரா இப்போ லீஃப் வில்லேஜோட பார்டரில் நின்று 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நருட்டோக்கு வந்து ஆஷ்ராமா செல்ஸ் வந்து இது இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க. ஸோ நீயும் ஓகேன்னு சொல்லிட்டுனா உனக்கும் வந்து அந்த ஆப்ரேஷன் ரெடி பண்ணி உன்னோட கையை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும் போது சஸ்கே சொல்கிறான், ஸோ நான் ஒரு கை இழந்ததுக்கப்புறம் தான் என்னோட லைஃப் வந்து மாறுச்சு, அப்போ தான் வந்து எல்லாத்தையுமே சமநிலை என்னால் பார்க்க முடிஞ்சுது, ஸோ எனக்கு வந்து அந்த கை வேணாம், நான் என் அண்ணன் வழியிலேயே இருக்கேன், என்கிட்ட இருக்கிறது எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்கே வந்து சக்கரா கிட்ட வந்து எப்படி இட்டாச்சி வந்து சஸ்கேயோட 4 தட்டுவானோ அதே மாதிரி தட்டிட்டு நெக்ஸ்ட் டைம் சக்குரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ 2 பேருக்குள்ள லவ் மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கும். சக்குரா வந்து அழுகுறான். அப்போ சஸ்கே வந்து வில்லேஜ் எல்லாம் தாண்டி ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து நருட்டோ வந்திருக்கான். என்ன பார்க்கறது, நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கியா நருட்டோ அப்படின்னு சொல்லும் போது அவனோட கையை பார்த்துட்டு, ஸோ என்ன தடுக்கிறதுக்காக நீ உன்னோட கையவே இழந்துட்ட நருட்டோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்காது, ஸோ நம்ம எப்போதுமே இனிமேல் சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகேன்ட்டு 2 பேருமே அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஒரு போஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நருட்டோ சீரீஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க, பட் அதுதான் இல்லை, இன்னும் ஒரு 2 எபிசோட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நடந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 yearsக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து டீனேஜாக இருக்கிற நருட்டோ சஸ்கே சக்குராலாம் அடல்ட்டாக மாறிடுறாங்க. ஒரு 23-25 years மாதிரி மாறிடுறாங்க. ஸோ அந்த இதில் என்ன நடக்குதுன்றதை அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நான் ஏதாச்சும் விட்டுருந்தேன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். I am signing off. நன்றிகளுடன். பை. நன்றிகளுடன்.